குகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவேன் நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டூரிசத்தில் ரொம்ப பிரமாதமாக நம்ம காஷி ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிறப்பாக அதெல்லாம் எடுத்து ஒவ்வொன்றாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு பிளான் என்ன சார், நவக்கிரக டெம்பிள். இந்த நவக்கிரக டெம்பிளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய 9790991004 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். அதை தவிர என்னுடைய நெக்ஸ்ட் மந்த் இருக்கக்கூடிய வெளிநாடு பிரயாணங்களை பற்றி தெரிந்தவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க கால் பண்ணால் அதோடைய டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. அந்த வெளிநாடு பிரயாணங்கள், அதாவது யூரோப்லேயும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூகேலையும் இருக்கிறவங்க அதோடைய டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இன்றைய தினத்தில் நம்ம ராசி பலன் நம்ம பார்க்க போகிறோம். நான் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்பொழுதும் சார் சில பேர் கேட்குறாங்க, சார் வெளிநாடுலாம் போகிறேன், அஸ்ட்ராலஜிக்காகவா போகிறீங்க? எஸ், அஸ்ட்ராலஜிக்காக தான் போகிறேன். உலகமெங்கும் நம்மளுடைய நேயர்கள் இருந்துட்டு இருக்காங்க. உலகமெங்கும் பார்த்துட்டிங்கன்னா எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்கு சரியான தீர்வுகள் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கு. அந்த நம்பிக்கை நம்ம காப்பாற்றணும், நம்பிக்கை நம்ம சரிவர அவங்களுக்கு கைட் பண்ணணும். அப்படி கைட் பண்ணோம்னா அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழ்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த கணக்கு நம்மளை ஒரு கரெக்டான பாதைக்கு கொண்டு செல்லுது. நாட் இது சரியில்லை, இது தடங்கள் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரெக்டிஃபை, இதுதான் அதை ஆர்என்டி பண்ணணும், அதில் தீசஸ் பண்ணணும், அதில் என்ன இருக்குது எப்படி இருக்குங்கிறத ரீசர்ச் பண்ணால் நம்மளுக்கு அதை புரிய வர்றது இதுதான். ஸோ இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், இதை இனிமேல் ஃபாலோ பண்ணணும், இதை மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு பார்த்து இந்த ஃபார்முலாவே சரியாக திருத்தி நம்ம பண்ணக்கூடியது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜியில் சிறப்புகள் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இன்றைக்கி நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். உதாரணமாக என்கிட்ட நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பார்க்குறார். அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் மைண்டோட வர, சார் நான் நிறைய பணம் வச்சுருந்தேன், ரொம்ப டவுன் ஆகிட்டேன், நான் திருப்பி சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம் சார், ஒரு தப்பு நான் பண்ணிடக்கூடாது, அது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்களுடைய ஹாரோஸ்கோப் எடுத்து நீங்கள் பேசாதீங்க சார் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணீங்களே, எக்ஸாக்ட்லி இதுதான் எனக்கு நடந்த பிரச்சனை, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன், வெயிட், இந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், இந்த மனநிலையோடு இதை பண்ணாதீங்க, மனதை ஃபஸ்ட்டு ட்ரெயின் அப் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 10 days அவருக்கு ஒரு ஆஃப் கொடுத்து அதுக்கப்புறம் அவரை திருப்பியும் எடுத்து பார்த்து பிரசன்னம் பார்த்து நிறைய முறைகளை அவருக்கு எடுத்து சொல்லி கொடுத்தோம். அவருடைய லைஃப்பில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த ப்ராசஸ் ஒரு 2 years ஆச்சு. இன்றைக்கி ரொம்ப நல்ல 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 நிலைக்கு அவர் வந்திருக்கார். இன்னும் நல்ல நிலைக்குன்னு சொல்லும்பொழுது இப்போ ரொம்ப வெல்த்தியாக, ரொம்ப ஸ்டேபிளாக, பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய நிலையில் அவர் இருக்கார். எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணாரோ அவரை இனிமேல் அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னு ஒன்று. இன்னொன்று இப்போ அஸ்ட்ராலஜி கைடன்ஸ், இந்த கைடன்ஸில் அவருக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. நிறையா பேர் எங்கிட்ட வரும்பொழுது, சார் உங்கள் நிகழ்ச்சிகளை பார்த்தேன், எனக்கும் அந்த மாதிரி கைடன்ஸ் வேணும், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேங்கிற ஒரு பெரிய பொறுப்புகளை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதன் மூலமாக நம்ம அவங்களுக்கு சரியான தீர்வுகளை எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்றைய தினத்தில் அதே போன்று நிறையா விஷயங்கள் நம்ம ராசி பலனில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆன்மீக தகவல் இதோ. 25/6/2024 குரோதி வருடம் ஆனி மாதம் 11ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் திருவோணம், மாலை 4:52 வரை, பின்பு அவிட்டம். இன்றைய திதி அதிகாலை 3:25 வரை திருத்தியை, பின்பு சதுர்த்தி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம், திருவாதிரை, மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. முருகா முருகா முருகாங்கிற நாமத்துக்கு ரொம்பவுமே சிறப்பு இருக்குது. நிறைய பேருக்கு கனவு முருகர் அனுகிரகம் பண்ணுவார், அதன் மூலமாக ஒரு விஷயத்தை சொல்லுவார். நிறைய பேருக்கு யாராவது மூலமாக சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு திடீர்னு இதை பார்க்கும்பொழுது பேசும்பொழுது டக்குன்னு அவர்களுக்கு ஒரு தோணல் மனசுக்குள்ளே இருந்துருக்கும். இதன் மூலமாக தான் இறைவன் நம்ம கூட கனெக்டிவிட்டி, இந்த இயற்கை நம்ம கூட ஒரு கனெக்டிவிட்டி, நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்மளுடைய விஷயத்தையும் பிரதிபலிக்குங்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள முடியுது. இன்றைய தினத்தில் செவ்வாய்க்கிழமை, முருக நம்பிக்கை, முருக பக்தர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய உகந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. கந்த சஷ்டி கவசம் படித்து ஸ்கந்த குரு கவசத்தை கேட்டு விரதம் இருந்து
பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வந்து அவரை பிரார்த்தனை பண்ணி வேண்டி வணங்கி, சார் நேற்று தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தேன், நேற்று தான் திருத்தணி போயிட்டு வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக என்கிட்ட நேரில் வந்து பகிர்ந்து கொள்ளும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. என்னோடய சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வந்து எனக்கு ஒரு விசேஷம் தெரியும் அப்படின்னா அது சங்கடஹர சதுர்த்தி தான். ஏன்னா பிள்ளையார் வந்து அப்போ எங்கள் வீட்டில் ரொம்ப நிறையா கும்பிடுவோம். நான் உதாரணமாக சொல்லப்போனால் எனக்கு வந்து ஒரு 250 ரூபா அப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் மேலே 100 ரூபா போட்டு குழக்கட்டையெல்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணுவேன். ஆச்சரியமாக கேட்பா யாராவது, ஏப்பா நீ சம்பாதிக்கிறதே 250 ரூபா, அதை போய் முருகர் போட்டு மேலே இதுக்கு போன வாட்டி சம்பாதிச்ச 100 ரூபாவும் போட்டு பண்ணுறேன். என்னமோ பிடிக்கும் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணி, பிள்ளையாருக்கு அது பண்ணி இது பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படியே ரொம்ப ஆனந்தமாக இருக்குது பாருங்கள். சொல்லும்போது மனசு அப்படி போகிறது. அதனால் ரொம்ப ஆனந்தமாக இந்த சங்கடஹர சதுர்த்தி முந்தியெல்லாம் அந்த கோயிலில் இருக்கும்போது தேங்காய் உடைச்சி நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம். இப்போது கோயில் இல்லாமல் உட்காந்து நிறைய பேருக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம எடுத்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதன் மூலமாக பெருமையாக இருக்குது. இன்றைய தினத்தில் சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளையாரை வணங்குங்க, வேண்டுங்க, விட்ட பேசுங்க, மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள், 2 அருகம்புல் வைங்க, பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுடைய மனக்குறைகளை சொன்னால் நிச்சயமாக நிறைகளாக மாற்றி கொடுப்பார். அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கி நானே அதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைய தினத்தில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு செயல்பட்டெல்லாம் வெற்றி. திருவோண நட்சத்திரம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, கடை வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு, ஷாப்லெட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இன்றைய தினத்தில். அது ஏற்கனவே ஆன்மீக தகவல் நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய ராசி பலன் பார்க்க போகிறோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதியுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான விசேஷ பிரத்யேக பலாபலன்கள் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான பேச்சுவார்த்தைகள்லாம் அனுகூல்யம் வெற்றி தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்து யோசித்து செயல்படுத்தலாமா வேண்டாமா, எஸ் நோ அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி நீங்கள் எடுத்து செயல்படுவீர்கள். உங்களுக்கு லாபகரமாக அந்த காரியங்கள் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிலதெல்லாம் அப்படியே அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றுறது அப்படின்னு சொன்னால் நல்லதுக்கு தான் அப்படின்னு நினைங்க. எதையுமே போட்டு மனசில் குழப்பிக்காதீங்க. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நிறைய குடும்பத்துக்குள்ளே ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. எங்கள் அப்பா வந்து என்னை நீங்கள் வாங்கன்னு தான் கூப்பிடணும், எங்கள் அம்மா வந்து என்னை நீங்கள் வாங்க, எங்கள் வீட்டுக்கார், என் மனைவி, அதெல்லாம் இருக்கப்படாது. யதார்த்தமாக இருங்க லைஃப்பில், அது போதும் உங்களுக்கு. அதே சமயத்தில் பார்த்துட்டு இவா என்ன இப்படி நினச்சிட்டா, அவா என்ன இப்படி நினச்சிட்டான்னு மற்றவாளை பற்றி சிந்தனையே பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு பாசிட்டிவாக பட்டுதான் நீங்கள் பாட்டுக்கு ஹேண்டில் பண்ணுங்கள். பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு அது போதும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நல்ல செயல்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் முடிந்துருக்கும். இன்றைய தினத்தில் இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்குறதுக்கு, படிப்புக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. ஒரு காரியத்தை முடித்து அதன் மூலமாக பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பெண்களுக்கு நல்ல வருமானங்கள் ஈட்டருக்குண்டான எதிர்காலத்தை பற்றி ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இன்றைய தினத்தில். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் தந்தை, பூர்வீக சொத்து இது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒன்று தோணித்து, ஒரு சந்தேகம், ஒரு டவுட் அப்படின்னு ஒரு டவுட்டு தோணித்துன்னு வைங்களேன், அதில் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்க போகிறேன்னு அர்த்தம். அந்த மாதிரி கண்டுபிடிச்சி பல காரியங்கள், ஆனால் அது ஒரு மனநோயை கொடுத்துரும். அதுதான் பிரச்சனை. என்னென்னா எப்போ பார்த்தாலும் அது டவுட்டுன்னு வரும்போது நம்ம ஒரு திருப்தியாகவும் இருக்காது, மூளைக்கும் வேலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் இப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். அது பெரியவங்க சொல்லுவாங்க நிறையா, அதில் அப்படின்னு போயிடு அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி இன்றைய தினத்தில் பல நேரங்களில் அப்படியும் அவர்கள் சொன்னதையும் கடைபிடிக்க வேண்டியதாக இருந்து கொண்டு இருக்கும். மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துகிட்ருக்கவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கவங்க, இடமாற்றம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பில் சிஇஓவாக, டைரக்டராக இருந்துட்டுருக்கவங்க, கம்பெனி மேனேஜராக இருந்துட்டுருக்கவங்க, புதிய கம்பெனி ப்ரெஸ் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி தொலைக்காட்சி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு, இசையமைப்பாளராக இருந்திருக்க, சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். புதிய ஒரு வெளியீடு, புதிய விஷயங்கள் மிகப்பெரிய வெற்றியை தரும் இன்றைய தினத்தில். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் சார் பணம் நீங்கள் அப்படின்னு சொல்லி நெய்ஸாக அப்படி ஆக்டிவேட் பண்ணிவிடுவோம். கரெக்டாக அதை கோயின்சென்ட் பண்ணி அதை கரெக்டாக பேசி கரெக்டாக எப்படியோ நமக்கு லாபம் கிடச்சா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மன ரீதியான ஒரு பயமும் ஒரு பதட்டமும் அப்பப்போ வந்து போகும். நமக்கு நாள் நட்சத்திரம் இன்றைக்கி தெரியலையோ அப்படின்னு தெரிய வரும், லைட்டாக தெரிய வரும். அந்த மாதிரி தெரிஞ்சிடுத்துனாலே அப்படியே ஒதுங்கிக்கிறது நல்லது. ஏன்னா நம்ம நல்லது பண்ண போய் அதை கெட்டது வந்துடுத்துனா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். மிருகசீஷம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அந்த மாதிரி இன்றைய தினத்தில் தோணல் இருந்ததுன்னா உடனே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. புனர்பூச நட்சத்திரத்துக்கு தேவையாக இருந்துருக்கு. சில நல்ல பலன்கள் உங்களுக்கு இறைவன் கொடுப்பார், கவலைப்பட வேண்டாம். பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போங்க, சுவாமியை தரிசனம் பண்ணுங்க. கோயில் ஏதாவது உழவார பண்ணி இருந்ததுன்னா எடுத்து செயல்படுங்க. அதே சமயத்தில்
பிள்ளையாரை நன்னா வேண்டிக்கோங்க. நிறைய பிரார்த்தனை பண்ணிங்க. வழுக்கிற இடத்துக்கு போகாதீங்க. இரவு நேரம் பிரயாணம் வேண்டாம். ஆபத்தான விஷயங்கள் எதுவுமே எடுக்க வேண்டாம். அதே சமயத்தில் ஒருத்தர் வேண்டான்னு சொல்லும்போது அதை கேட்டுருங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். இன்றைய தினத்தில் ஒரு 2-3 நாள் கழிச்சதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான். இந்த டைம் தான் எதுன்னு, இந்த டைம் தான் உங்களுக்கு சரியில்லைன்னு நம்ம சொல்கிறதில்ல. அதனால் கொஞ்சம் அந்த நாள் முழுக்க கவனமாக இருந்தால் போதும். மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. மிதுன ராசி நேயர்களுக்கு. கடக ராசி அன்பர்களே, ஒரு சில விஷயங்கள்லாம் யோசித்து செயல்பட்டேன்னா மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நல்லவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா திருமண காரியங்கள் கைகூடும். பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறத்துக்குனானதாகும். பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு காரியத்தை பண்ணும்போது அவள் நம்பி பண்ணலாமா, நமக்கு தொழில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற யோசனைகளை கொண்டு நீங்கள் செயல்பட்டால் பலன்கள் உண்டு. டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டான்ஜூர் பெயிண்டிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் மாடர்ன் பெயிண்டிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸிபிஷன்லாம் நடத்தணும்னு அதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் அனிமேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கவங்க, எடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, கேமராமேனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, சினிமா சார்ந்த துறையில் இருந்திருக்கவங்க, தொலைக்காட்சியில் வேலை பண்ணிட்டு இருக்க ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பாட்டு சொல்லி கொடுத்துரும், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். சிம்ம ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இது இப்படி செய்யலாம், இப்படி பண்ணக்கூடாது, இது அழகாக புரிஞ்சுடுது. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு யோசித்து இவ்வளோ டென்ஷனாக ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு, இது ஓகே, இது ஓகே இல்லை. சும்மா போட்டு வருத்தப்பட்டு ஒரு காரியம் நடக்காது. ஏன்னா நம்ம நல்லது பண்ண போய் பேச போய் கடைசியில் கெட்ட பேர் தான் மிச்சமாக இருந்துருக்கு. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கும். டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, கொரியர் சம்மந்தமாக எடுத்துகிட்டு இருக்கவங்க, டிக்கெட் புக்கிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய பொறுப்பாளராக இருந்துருக்கவங்க, மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்திருக்கோம், ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஒரு புது நிறுவனத்தை நம்ம ஷேரில் நம்மளோட ஷேரும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். ஷோரூம், 2 வீலர், 4 வீலர் போன்ற இதெல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. உங்களுடைய வியாபாரங்கள் லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான தினம். நல்ல விஷயத்தை பற்றி இன்றைக்கி உட்காந்து பேசுவீங்க. நிறையா பெண்கள் அம்மா வீட்டுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் போய் உட்காந்து அப்படியே ஒரு 11 மணி மட்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாள். அவளும் சுவாரஸ்யமாக பேச, இந்த குழந்தையெல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாள். அவள் பேசிகிட்டு இருப்பாள், என்ன நடந்தது, இப்படி ஆக்கும், சொந்தக்கார இப்படி சொன்னா, இவள் அப்படி சொன்னா, இவள் அப்படி சொன்னா, இவள் அப்படி சொன்னா, அப்படி சொன்னா. டக்குன்னு அங்கே அப்பா போய் படுக்கலையா, டைம் ஆச்சு, என்ன இல்லை பேசிகிட்டு இருக்கோம் நாங்கள், என்ன சும்மா பேசிகிட்டே இருக்க, அங்கே கேட்குது அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேயோ, அம்மாக்கிட்டேயோ, அப்பாக்கிட்டேயோ, தெரிந்தவாக்கிட்டேயோ உட்காந்து நிறைய பேசுவேன். சேமிப்பு உங்களுக்கு பலன்களை கொடுக்கும். என்றைக்கோ போட எஃப்டி, ஆர்டி இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதாவது பில்டிங் கட்டுமானத்திற்கு தேவையான பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முயற்சிகள்லாம் எடுத்து, சார் இதெல்லாம் யாரும் சாதாரணமாக பண்ண முடியாது, கடவுள் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, இந்த கான்ட்ராக்ட் எனக்கு கிடச்சிது, நான் சக்ஸஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவர் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ஒரு சில முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரும். உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டுருக்கு, செயல்பட்டால் லாபமும் உண்டு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். திடீர் பணவரவுகள் உண்டு. பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் உட்கார்ந்து பேசி அதை சரி பண்ணி அது உங்களுக்கு சாதகமாக பண்ணக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. துளாராசி நண்பர்களே, வெகு விரைவில் பல காரியங்கள்லாம், எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாப பிரயாணமாக மாறும். சில தடங்கல்கள் அப்பப்போ கொண்டு இருக்கும், அதையும் பார்த்துன்னு இருக்கணும். ஓவர் ஸ்பீட் ஆகாது. அதே சமயத்தில் நிறையா விஷயம் பேசப்படாது. அதே சமயத்தில் நிறையா சாப்பிடப்படாது. அதே சமயத்தில் நிறைய ரகசியங்களை சொல்லப்படாது. நிறையா ரகசியங்களை மற்றவாட்டேருந்து தெரிஞ்சுக்கவும் கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனம் என்பது தேவை. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரகசியம் மற்றவாளை பற்றி தெரிஞ்சுட்டா எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டேன்னா கொஞ்ச நாளில் அவளே சொல்லுவாள், இதெல்லாம் நீங்கள் தலையிடாதீங்கன்றுவாங்க. அதனால் துளாராசி அன்பர்கள் ஒரு சில விஷயங்களில் அப்படி பேக் அடித்து நிறுத்தி நிதானமாக யோசிச்சல்னா நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேலன்ஸ்டான மைண்டு சக்ஸஸை கொடுக்கும்.
தீராத நோய் இருந்துட்டு இருக்கிறவங்க அதற்குண்டான மருத்துவரை பார்த்து அதை தீர்க்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் எடுப்பீங்க. அதுக்கு சாதகமான பலன்கள் உண்டு. அதே போன்று வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறுறதுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு அவசியம் தேவையாக இருந்துருக்கு. இன்றைக்கி தடங்கள் ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய அற்புதமான தினம். திடீர் பணவரவுகள் மன திருப்தியை தரும். கொடுக்காதவா பணம் கொடுக்கும்போது ஆச்சரியமாக இன்றைக்கி யோசிப்பீங்க. துளாராசி நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம், விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பணவரவுகள் உண்டு. நிறைய நல்ல காரியம் நடக்கும். கல்யாண விஷயங்கள் வெற்றி பெறும். கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போவோம். அவள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கடைசியில் நான் தானே வாழணும், நான் தானே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷும் ஒரு விஷயத்தை கரெக்டாக யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு, ஏசி, அதே போன்று பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். திருமண சம்பந்தமான இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆனவாளுக்கு அதற்குண்டான பொருட்கள்லாம் வாங்கிறது, அதுக்குண்டான பிளானிங். யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும், யாருக்கு மாமா பத்திரிக்கை, அதுக்கப்புறம் வா பத்திரிக்கை, ஐயோ அவள் பத்திரிக்கை பேர் போடலன்னு என்ன ஆகுது, ஷோ அவள் வீட்டில் இருக்கிற ஃபேமிலி நேம்ஸ் எல்லாம் இப்படியெல்லாம் சில டிஸ்கஷன்லாம் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இளைய சகோதர மூத்த சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் பற்றிய யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பணம் கொடுக்குறவாளுக்கு சரியாக கொடுக்கணுமேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அவள் கேட்குற அளவுக்கு வச்சுக்கப்படாது. நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தி சக்ஸஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். சில நேரங்களில் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணால் உடனே இறைவன்கிட்ட போய் வழிபாடு பண்ணணும். மற்ற தெரிஞ்சவாட்ட உட்காந்து பேசும்பொழுது அந்த மைண்டு ரிலாக்ஸ்ட் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு பணவரவுகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் இது நடக்கலை அது நடக்கலை, ஐயோ இப்படி ஆகிடுத்துன்னா என்ன பண்ணுறது, அப்படி ஆகிடுத்துன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு தடுமாற்றம் இருக்கும் இல்லையா, அந்த தடுமாற்றங்கள்லாம் போயிடும். லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரும். பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் நிறைய முன்னேற்றங்கள் கண்டு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு சில விஷயங்கள் இது நடக்குமா நடக்காதான்னு மனசில் தோணித்துனா உடனே அது கைவிட்டுருங்க. மனதில் ஸ்திரமாகப்பட்ட விஷயத்தை செயல்படுத்துங்க. பணவரவுகளாக உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். இன்றைய தினத்தில் மனதை கடவுளாக வைத்து கொண்டு செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும், தெரிய வரும். மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல காலங்கள். அதாவது ஒரு சில விரைய நேரங்களில் கூட நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மைனஸ் கூட பாசிட்டிவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் சாதகமாக இருந்துட்டு இருக்கும். வெளிநாடு பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ஃபுட்டு சம்மந்தமான கேட்ரிங் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, நாடகம் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் கான்ட்ராக்ட் பிஸ்னஸ்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அட்வொகேட்டாக இருந்துருக்கோம், ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். மகராசி என்பர்கள் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியது. ஒரு மாலில் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பிரமாதமாக இருந்துட்டு இருக்கும். ஓடாத பிஸ்னஸ் இப்போ புது ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. கும்பராசி நேயர்களே, அனுகூல்யம் தரும். அதாவது இது முடியாது, இது நடக்காது, அந்த பேச்செல்லாம் இல்லை. நடக்கும், சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். ரொம்ப அப்படியே தொய்வானாலும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் எனக்கு சக்தி கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. புதுசாக பிறந்தது போல் ஒரு தோணல் மனசில் இருந்துட்டு இருக்கும். இறைவன் இருக்கார், ஏதோ ஒன்று காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை. டெய்லி கோயிலுக்கு போகிறது, டெய்லி சுவாமியை கும்பிட்றது, நமஸ்காரம் பண்ணுறது, பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரத்தில் ரெஸ்ட் எடுத்து புதுசாக சில கருத்துக்கள்லாம் எழுதுவீங்க, சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், லாப பிரயாணமாக வரும். மூத்த சகோதரி உங்களுக்காக உதவி செய்வார்கள். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். சில நல்ல விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு எதிர்மறையான விஷயத்தை தள்ளி புறக்கணிச்சிருவீங்க. கும்பராசி அன்பர்களுக்கு வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. மீனராசி நேயர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் உங்களுக்கு லாபங்கள் பிறக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் ஒரு பெரிய திருப்தி இருக்கும். நான் எதிர்பார்க்கவே இல்லை, கடவுளாக கொடுத்த பெரிய வரப்பிரசாதம், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவேன். மனதில் ஒரு பெருமையும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிக்காமல் இருக்க மாட்டேங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துட்டு இருக்கும்.
இன்றைக்கி எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றது, அதே சமயத்தில் இயற்கை சார்ந்தீங்க நான் அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன், இந்த மாதிரிலாம் விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. நண்பர்களுடைய நண்பர்கள் மூலமாக ஏதேனும் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக பணவரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான தினம். ஒரு கடவுள் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காருன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், தானாகவே அந்த காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மீனராசி அன்பர்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு ஏதேனும் உதவிகள், மனைவி அதே மாதிரி கணவர் குழந்தைகள் அவர்களுக்கு ஏதேனும் உதவிகள் இருந்தால் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. 12 ராசிகளுக்கு உண்டான ஒரு அற்புதமான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். நிறையா பேர் எங்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, சார் வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவான இது இருக்கணும், வாஸ்து ரீதியாக நிறைய குறைபாடுகள் இருக்குது, இதுலேருந்து எனக்கு கொஞ்சம் மாறுதல் இருக்கணும், நான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொல்கிற பரிகாரம் உங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல பலன்கள் கூடிய வரும். வீட்டினுடைய 4 முக்கு இருக்கும் பாருங்கள். அதாவது ஒன்று பார்த்துட்டிங்கன்னா ஈசான்ய மூலை, அடுத்து பார்த்திங்கன்னா அக்னி மூலை, கன்னி மூலை, இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா வாய் மூலை, 4 மூலையிலையும் மண் தீபம் ஏற்றுங்க. மண் தீபத்துக்கு கீழே ஒரு சின்ன தட்டு வச்சுக்கோங்க. மண் தீபம் தட்டு, அதை எண்ணெய் அல்லது நெய், அது உங்கள் சௌகரியம். 4 தீபமும் கிழக்க பார்த்து அல்லது வடக்க பார்த்து தான் இருக்க வேண்டும். 4 தீபம் ஏற்றும் போது பிள்ளையார் ஒன்றும், இஷ்ட தெய்வம் ஒன்றும், குலதெய்வம் ஒன்றும், வாஸ்து புருஷர் ஒன்று, 4 தெய்வங்களை வழிபட்டு அதை வந்து நீங்கள் ஏற்றணும். அப்படி ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. ஏன்னா 4 பக்கம் ஏற்ற சொல்லியிருக்கேன், அந்த கார்னரில் ஏற்ற சொல்லியிருக்கேன். அந்த 4 தீபங்கள்லேயும் தீபத்துக்குள்ளே, அதாவது அந்த நெய்யோ எண்ணெய்க்குள்ளேயோ 2 பச்சைக்கல் பொருத்த போட்டுருங்க. நெய்யோ எண்ணெய்க்குள்ளேயோ 2 பச்சைக்கல் பொருத்த போட்டுண்டு நல்ல வாஸ்து தோஷம் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்குள்ள எதெல்லாம் இப்போ தடையாயிட்டிருக்கோ அந்த தடைப்பட்ட விஷயங்கள்லாம் மாறுதல் தரும். இது எப்படி சார், இது புராதனத்தில் இருக்கா? எஸ், நான் சொல்கிற விஷயம் இருக்குது. நீங்கள் இது வந்து செய்து பாருங்கள். கோயிலில் வந்து பூஜைகளில் நான் சொன்ன ரகசியம் இருக்குது. கோயில் பூஜைகளில் கோயிலை சுற்றி வழிபாடு பண்ணுறதுல நான் சொன்ன ரகசியம் இருக்குது. இது நித்திய பூஜை வழிபாட்லேயும் இருக்குது, விசேஷ பூஜை வழிபாட்லேயும் இது இருக்குது. அதனால் நான் சொன்ன விஷயத்தை நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை கடைபிடித்து பாருங்கள். வாஸ்து ரீதியாக நீங்கள் வீடு இடிக்க வேண்டாம், நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வழிபாடு பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ், இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் மாற்றங்கள் தெரியறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான சில விஷயம். சார் முந்தையெல்லாம் இந்த ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன்ல சார், இப்போல்லாம் அது சொல்லலையே சார், இந்த ப்ராடக்ட் ஏதாவது சொல்லுங்கள் சார், நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ப்ராடக்ட் ரெடி ஆகிட்டுருக்கு, அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் வந்து நான் வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்கள்.